மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் என்னெல்லாம் மெட்டாஃபர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கர்ணன் மூவில யூஸ் பண்ணப்பட்ட கழுதை. பொதுவாகவே மாரி செல்வராஜ் அவரோட படங்கள்ல அனிமல்ஸுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கும். இந்த படத்துல கழுதையை ஒரு சூப்பரான மெட்டாஃபரா யூஸ் பண்ணியிருப்பாங்க. கழுதை எந்த மாதிரி ஒரு அனிமல்னா அது மேல நிறைய வெயிட் வச்சு கொண்டு போவாங்க. அது ஒரு சுமையை தாங்கக்கூடிய அனிமல். இந்த கழுதை எப்படி இந்த படத்தை ரிலேட் பண்றாங்கன்னா, இவங்க இருக்கக்கூடிய ஊரே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப பஸ் அந்த ஊர்ல நிற்காது. பக்கத்து ஊருக்காரங்க யாருமே இந்த ஊருக்காரங்க உதவி செய்ய மாட்டாங்க. இந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாமே ஒடுக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு அவசரத்துக்கு கூட இவங்களால பஸ் ஈஸியாக கிடைக்காதனால எங்கேயும் போக முடியாது. இந்த மாதிரி இவங்க படிச்சு மேலே வந்துடக்கூடாது, இவங்க இந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்க இவங்களை மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ எப்படி ஒரு கழுதை அது மேலே அதிக வெயிட்டை போட்டு அதை அமைக்க வைக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த ஊரும் ஒடுக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்குது அப்படின்றத அந்த கழுதையை வச்சு இந்த ஊரை அழகாக ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்தே காமிச்சிருப்பாங்க, அந்த கழுதைக்கு ஒரு கால் கட்டு போட்டிருப்பாங்க. தனுஷ் கூட லால் கிட்ட எதுக்காக இந்த மாதிரி இந்த கழுதை கால் கட்டிடுறான்னு கேட்கும்போது அவர் இந்த மாதிரி இந்த கழுதை காலை கட்டினால இதை இங்கே பக்கத்துலேயே சுற்றிக்கிட்டு இருக்கும், எங்கேயுமே தூரத்துக்கு போகாது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இந்த வில்லேஜுக்கு கால் கட்டு போட்ட மாதிரி இங்கே பஸ் நிற்காது, பெருசாக எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இருக்காது. ஸோ அந்த கழுதை மாதிரி இந்த வில்லேஜுக்கு ஒரு கால் கட்டு போடப்பட்டிருக்கு அப்படின்றத ஸ்டார்டிங் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிட்டே வருவாங்க. இது நடந்துட்டு இருக்கும் போதே பேரலா தனுஷ்க்கும் நம்ம ஊர் ஏன் இப்படி இருக்கு, இங்க பஸ் நம்ம நிக்க வைக்கணுன்ற எண்ணம் அவருக்கு இருந்துட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆகும்னா, இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு பிரெக்னென்ட் லேடி வந்து பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பஸ் நிக்கவே நிக்காது. அப்ப தனுஷ் அங்க உட்காந்து அதை பார்த்துட்டு இருப்பாரு. அதே சமயம் இந்த கழுதை அங்க நொண்டி நொண்டி வந்துகிட்டு இருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுவாருன்னா, அப்போ ஒரு கல் எடுத்துட்டு போய் அந்த கழுதையோட கால் கட்ட அவுப்பாரு. அதை அவுத்து விட்ட உடனே பாத்தீங்கன்னா பேரலா இந்த பக்கம் ஒரு சின்ன பையன் கல் எடுத்து அந்த பஸ் கண்ணாடி உடைப்பான். என்ன காட்டுறாங்கன்னா, அந்த கழுதையோட கால் கட்ட அவுறும் போது அந்த வில்லேஜுக்கு போடப்பட்டிருக்க இதுவும் விலகுது. ஸோ அதுக்கு அடுத்து அந்த கழுதையை அவுத்து விட்டோன்னே அது நேராக ஓடி போய் மலையோட உச்சிக்கு போகும். அதே மாதிரி அந்த கழுதை கால் கட்டை அவுத்து விட்டோன்னே தனுஷ் கட்டை எடுத்துட்டு வந்து அந்த பஸ் கண்ணாடி அடிச்சு உடைப்பாரு. இப்படி அந்த கழுதையோட கால் கட்டை உடைச்சு அந்த கழுதையை சுதந்திரமாக்குற மாதிரி பஸ்ஸை உடைச்சு இந்த வில்லேஜே சுதந்திரமாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த கழுதை ஓடி மலை மேலே ஏறுற மாதிரி இவங்களும் மேலே ஏறி வர ஆரம்பிச்சிட்டாங்கன்றதை கன்வே பண்ணியிருப்பாங்க. இப்படி கழுதையை ஒரு மெட்டாஃபரா யூஸ் பண்ணி அந்த கிராமத்தோட நிலைமையை மாரி செல்வராஜ் இந்த படத்துல அழகா கன்வே பண்ணியிருப்பாரு.